ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். சத்துணவுத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான சத்துணவுத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன பணிகளில் வந்துட்டு வேக்கன்சிஸ் இருக்குது, அதற்கான சம்பளம் எவ்வளவு, என்ன தகுதி என்கின்ற அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம என்ன நியூஸஸ் போட்டாலுமே அதை நீங்கள் உடனுக்குடன் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதன் மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8997 பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பதவி பார்த்திங்க அப்படின்னா சமையல் உதவியாளர். ஓகேங்களா. ஸோ காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 8997 நபர்கள் தேவைப்படுறாங்க. இவர்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 3000லேருந்து 9000 வரலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இருவருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயது வரலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ஏதேனும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டணம் கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு தான் நடைபெறும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களோட பணியிடங்களை பொறுத்தவரையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கனால நிறைய வேக்கன்சிஸ் இதில் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9000 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது ஆல்மோஸ்ட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஸோ மாவட்டங்கள் வாரியாகன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்துகளுக்குமே வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எதனால் அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு அதிக பேர் வந்து தேர்ச்சி பெறுவீங்க. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து தேர்வு செய்யப்படுவீங்க. அதே மாதிரி நேரடி நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. சென்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 179 பேர், கடலூர் 320 பேர், திண்டுக்கல் 139 பேர், பெரம்பலூர் 73 பேர், ராமநாதபுரம் வந்து 187 பேர், சேலம் 722 பேர், தென்காசி 138 பேர், தேனி 106 பேர், விழுப்புரம் 228 பேர், தருமபுரி 135 பேர். ஓகேங்களா. ஈரோடு வந்துட்டு மெம்பர்ஸ் கொடுக்கல. காஞ்சிபுரம் வந்து 74, தூத்துக்குடி வந்துட்டு 104, திருப்பூர் 262, திருவாரூர் 163, வேலூர் 292, விருதுநகர் 273, கள்ளக்குறிச்சி 309, கன்னியாகுமரி 99, அரியலூர் 178, திருவள்ளூர் 236, தஞ்சாவூர் 190, திருச்சி 231, கிருஷ்ணகிரி 732 பேர், புதுக்கோட்டை 345 பேர். ஓகேங்களா. திருநெல்வேலி 119 பேர், நாமக்கல் 321 பேர், திருப்பத்தூர் 140 பேர், கரூர் 200க்கும் மேற்பட்ட சொல்லியிருக்காங்க, நாகப்பட்டினம் 93, அரியலூர் 178, சிவகங்கை 427, ராணிப்பேட்டை 211, மயிலாடுதுறை 87, நீலகிரி 119, திருவண்ணாமலை 427. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்க 2 ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலமும் கிருஷ்ணகிரியும். ஓகேங்களா. ஸோ அந்த பீப்புள்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.